ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசமலாய். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் பொங்கி வந்ததும் அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடுங்க. பால் திரிஞ்சதும் அதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி அதை ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாகும். பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பால் எடை இந்த மாதிரி சாஃப்டாக திரட்டினதுக்கப்புறம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். உங்களுக்கு வேணால் ஓவல் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. இன்னொரு கப்பில் கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. கலருக்காக. உங்களுக்கு வேணால் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூடவே பாலில் கலந்து வச்சுருக்க குங்குமப்பூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம். பால் நல்லா திரண்டு வரும்போது ரெடியாக இருக்கிற பால் அடையை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.
சுகர் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூடு ஆட்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 hours கழிச்சு கூட சாப்பிட்லாம். ரசமலாய் அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரசமலாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.